எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மோனிகா. நான் வந்து சென்னை. இப்போது 2025ல் நடந்த குரூப் 4ல் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க மேம்? நான் வந்து 2020 வந்து இந்த கோவிட் டைம். ஸோ அப்போ வந்து சும்மா ஒரு டைம் பாஸ், ஒரு போர் அடிக்குதுன்றதுனால வந்து சரி அனலைஸ் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சினா என்ன? எப்படி இருக்குது? அப்படின்ட்டு பார்க்கும்போது சிலபஸ் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சும்மா ஒரு படிக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக படிக்க ஆரம்பிச்சது தான். அப்புறம் அந்த சப்ஜெக்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு அட்டெம்ப்ட் அப்புறம் டிஎன்பிஎஸ்சியே விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போது போஸ்டிங் வாங்கிட்டேன். ஓகே. எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது வந்து என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். முதல் 2 முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? அதாச்சும் ஃபஸ்ட்டு வந்து என்னோட அட்டெம்ப்ட் 2022. அதில் வந்து நான் 157 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். கவுன்சிலிங்க்கு போயிட்டு அந்த டைப்பிஸ்டில் வந்து என்னோடய சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து 159 கொஷின் போட்டிருந்தேன். ஆனாலும் உள்ளே போக முடியல. இந்த 2 அட்டெம்ப்ட்லேயுமே வந்து என்னென்னா நான் என்னோடய ப்ரிப்ரேஷனில் வந்து எங்கேயுமே ஒரு குறைன்னு வச்சது கிடையாது. எல்லாமே படிச்சிருவேன். இப்போ மேக்ஸுன்னா கூட எல்லாமே போட்டு பார்த்துருவேன். பிஒய்க்யூ வந்து அனலைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாமே எப்படி தெரிஞ்சு படிச்சுட்டு எல்லாமே போவாங்களோ அந்த மாதிரி தான் எக்ஸாம் போவேன். ஆனால் எங்கே லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்க ஒரு ப்ரெஷரு. தெரிஞ்சதையுமே தெரியாமல் போட்டு அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே என்ன வந்து தோணும் அப்படின்னா, கஷ்டமாக இருக்குமோ, எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குமோ, நமக்கு கஷ்டமாக இருக்குமோ. நம்ம படிக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கஷ்டம், லேக்ஸ் கணக்கில் எழுதுகிறாங்க, வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நம்ம மைண்ட் உள்ள ஓடிட்டே இருக்கும். 1 மார்க்கில் உள்ளே போயிடுவோமோ, 1 மார்க்கில் விட்டுடுவாங்க, போயிட்டுலாம் கிடைக்காது. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அதுதான் ஓடிட்டே இருக்கும். 1 மார்க்கில் போயிடுமோ, 1 மார்க்கில் போயிடுமோ, அப்படி என்னோடய மைண்ட் அப்படி திங்க் பண்ணவே தெரிஞ்சதையுமே என்னால் ஒழுங்காக பண்ண முடியாமல் அந்த 1 மார்க்கில் தான் போச்சு எனக்கு. 1 கொஷின்ஸில் தான் போச்சு எனக்கு 2 டைமே. பட் அப்புறம் என்ன லேட்டாக ரியலைஸ் பண்ணேன்னா, அதுவே எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. நம்ம இதனால தான் வந்து லேக் ஆகுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கே. அதுவே நம்மளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அகாடமி போகாததுனால தான் வந்து பாஸ் ஆக முடியல. பட் வந்து நமக்கு தான் தெரியும் எங்கே லேக் ஆகுறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிருவேன், ஜிஎஸ் படிச்சுட்டேன், தமிழ் படிச்சுட்டேன். புதுசாக படிக்கணுன்னாலும் அதையும் படிச்சிருவேன். ஆனால் நான் லேக் ஆகிறது வந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத ஒன்று. நம்ம மேலே நமக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் வந்து 1 மார்க்கில் போயிடுமோன்ட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த ஒரு தாட் மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஹாலில் ஓடிட்டே இருக்கும். அவங்களாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு. அதனால எனக்கு 2 இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு. பட் அதே வந்து அந்த 2025 அட்டெம்ப்டில் என்னோடய வே ஆஃப் திங்கிங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கொஷின் பேப்பர் வந்து டஃப்போ மீடியமோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அதுதான் வந்து என்னோடய ஐடியாவே. அப்படி தான் நான் வந்து அந்த கொஷின் பேப்பரையே வந்து அப்ரோச் பண்ணேன். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சிங்க? எப்படி படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போது தமிழ் வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது புக்கில் இருந்து படித்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா சோர்ஸ். ஃபஸ்ட்டு அந்த 2022ல் வந்து 2019ல் வந்து புக்கில் இருந்து படித்தா போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 2022க்கு வந்து புக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன். 2022 எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோன்னா நிறைய அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ நான் 2024க்கு வந்து தேவிரா புக் மட்டும் அந்த ஆத்தர்ஸ்க்கு லைட்டாக கொஞ்சம் அதாச்சும் வந்து அப்போது அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்து படிக்கணுன்றது அவசியம் இல்லை. நமக்கு தேவையானதை மட்டும், இப்போது ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா அதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். சிலபஸில்
இருக்க டாப்பிக்கு அவுட் சோர்ஸில் எங்கே இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம படித்தா போதும். இப்போ 2025ல் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரியிலேயே இந்த குரூப் 4 வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான லெவலு. மெமரி பார்ட்டுக்கே வந்து ஒரு பெரிய செக்காக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எல்லாமே வந்து 2022 24 எல்லாமே தமிழ் வந்து ஒரு 95 மார்க் வந்து ஈஸியாக எல்லாரும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. தமிழ் தான் வந்து ஒரு கிங்காக இருந்துச்சு. அதாச்சு 99 அந்த மாதிரி கூட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 2025ல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த இலக்கணம் வந்து வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன படிக்கணும்னா ஸ்கூல் புக் வந்து மெயின் சோர்ஸு. அதை வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். பேசிக் வந்து அதில் தான் லேர்ன் பண்ணணும். பேசிக் லேர்ன் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்தர் புக் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்டாக எது இருக்கோ, நிறைய அவுட் சோர்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். இப்போது இளங்குமரனார் புக் வந்து இருக்குது, நான் வந்து ரெஃபர் பண்ணேன். தேவிரா வந்து ரெஃபர் பண்ணேன். அதாச்சும் வந்து இப்போ சிலபஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. தமிழுக்கு சிலபஸை படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, சிலபஸுக்கு கீழே அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் எங்கெல்லாம் இருக்கோ அதை படிச்சிடுங்க. படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ரிவிஷன். அந்த ரிவிஷனோட ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸ்டார்டிங்கே வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து போகக்கூடாது. பேசிக்ஸ் வந்து ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் வந்து பேசிக்ஸை படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போகணும். ஓகே மேம். அடுத்ததாக வந்து இப்போ தமிழுக்கு எல்லாருமே நிறைய என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெளி புக்ஸ், அவுட் சோர்ஸ் புக்ஸ்ன்னு வேறு ஏதாவது ரெஃபர் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராமில், யூடியூப் கமெண்ட்ஸ்லலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்னது? அதாச்சும் இப்போ இருக்க ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் அவுட் சோர்ஸ் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து அதை எப்படி படிக்கணுன்றது இருக்குது. அவுட் சோர்ஸ் புக்னால் இப்போ அவுட் சோர்ஸ் புக் வந்து ஃபுல்லாகவே படிக்கணுன்றது கிடையாது. மெயின் வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு பிஒய்க்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு டைரெக்டாக அவுட் சோர்ஸ்க்கு போகக்கூடாது. ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். அடுத்து வந்து பிஒய்க்யூ 2010 இருந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு பிஃபோர் மந்த் வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பரில் அப் டு டேட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஒய் கொஷினை தாண்டி இப்போது லாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன் டைமில் தான் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் பாரதிதாசன் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கில் பாரதிதாசன் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் பாரதிதாசன் பற்றி எங்கெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது மெட்டீரியல் அதையும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2 அகாடமி புக் ஸ்டாண்டர்டாக, அதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் இருக்கும், பட் அவங்களும் வந்து அவங்களோட புக்கில் வந்து அவுட் சோர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து சுரேஷ், சந்தோஷ் மணி அந்த 2 அகாடமி புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டேன். இதை தாண்டி நான் வேறு எதுவுமே படிக்கல. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் டெய்லி படிக்க ஒதுக்குவீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸ் வந்து இப்போது நான் வந்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். மேக்ஸுன்னு மட்டும் இல்லை, மேக்ஸோ ஜிஎஸ்ஓ ஒரு பேசிக்குன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த பேசிக் இல்லைன்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ண முடியாது. மாட்ரேட்டாக இருந்தாலும் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பேசிக் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுக்கணும். பேசிக் வந்து நான் வந்து ஆக்கன் நெட்வொர்க்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நாகா நோட்ஸ், ஓகே, இந்த 2 சேனலுமே வந்து நான் ஃபுல் பேசிக்ஸுமே லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. இப்போ வந்து மேக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்னால் இப்போ 6th to 10th அப்படி ஃபுல்லாக படிக்கக்கூடாது. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஸ்கூலில் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு 2 சோர்ஸ் புக் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நான் மேக்ஸுக்கு வந்து கணியன் புக் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் அகாடமியோட ஒரு புக்ஸ் வந்து 2 புக்குமே நான் யூஸ் பண்ணேன்.
இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே டு டே ஷெட்யூலில் வந்து மேக்ஸ்னால் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 டேஸ் வந்து வச்சுப்பேன். இப்போது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா நான் அது கீழே என்னென்னலாம் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்கா நெட்வொர்க்கில் சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நாகா நோட்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையுமே போட்டு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ரெஃபரன்ஸ் புக்கில் சிம்பிளிஃபிகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ரெஃபரன்ஸ் புக் வந்து ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான். பட் ஸ்கூல் புக் வந்து முடிக்காமல் ரெஃபரன்ஸுக்கு போகிறது வந்து ஒரு நோ. ஜிஎஸ்ல மொத்தமாக 6 யூனிட்ஸ் இருக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க, என்ன சோர்ஸில் படிச்சிங்க, ரெண்டுமே சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்து மேஜராக நான் பாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். பட் பாலிட்டிக்கு அதிகமாக கொடுத்தேன். இப்போ பாலிட்டி வந்து நான் எந்த சேனல் வந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, நான் சுரேஷோட பாலிட்டி 360 டிகிரின்ட்டு அவங்க எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் வந்து நான் பாலிட்டிக்கு ரெஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம பாலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக படிக்கணும். எது படித்தாலுமே இப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ன்ட்டு வந்து கிடையாது. குரூப் 4நாலுமே இப்போது இன்றைக்கி இருக்க ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி நம்மளை டெவலப் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு கீ. ஸோ வந்து படிக்கும் போதே ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். பாலிட்டிக்கு வந்து சுரேஷ் நான் வந்து படித்தேன். ஐஎன்எம், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8 அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து துரோணா அகாடமி, அந்த குருநாத் ஐஏஎஸ் அகாடமி அவங்களோட ரிவிஷன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அது இல்லாமல் என்னோடய ஓன் நோட்ஸ் வந்து நான் எடுப்பேன். இப்போ ஒரு பாலிட்டியில் ப்ரியாம்பிள்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அதை வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ப்ரியாம்பிள் கீழே வந்து எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு இப்போ அவுட் சோர்ஸ் வந்து நான் ஜிஎஸ்க்கு வந்து எதுவுமே படிக்கல ஸ்கூல் புக்கை தாண்டி. அகாடமி புக்ஸில் கூட ப்ரியாம்பிள் வந்து எங்கே இருக்கோ அது மட்டும்தான் எழுதி வச்சுப்பேனே தவிர மற்றபடி நான் அவுட் சோர்ஸ் வந்து எதுவுமே படிக்கல. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கீ டு சக்ஸஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸாம் போனோன்னா கிளியர் ஆகுமான்றது ஒரு டவுட். ப்ரீவியஸ் இயர் படித்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக படிக்கணும். படிக்கிறப்போ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நான் வந்து ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருப்பேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து மொபைல் பார்ப்பேன். எப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இதுதான் டார்கெட் என்னோடது, இது நான் படிச்சிருவேன், இது படிச்சுட்டு ஒரு 1/2 hour நான் பார்ப்பேன். அதுவுமே நம்ம பார்க்குறது வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். குரூப் 1 இன்டர்வியூ, குரூப் 2 இன்டர்வியூ, இந்த மாதிரி வந்து நிறைய இன்டர்வியூஸாக தான் பார்ப்பேன். நமக்கு ரிலேட்டடாக தான் பார்ப்பேனே தவிர அன்வான்டாக பார்க்க மாட்டேன். எப்போவாச்சும் ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பார்ப்பேன். அதுவும் ஒரு லிமிட்டடாக தான் வச்சுப்பேன். நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கணும், நம்ம படிக்கணும். நம்மளோட ட்ரீமுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் கண்ட்ரோல்டு, டிசிப்ளின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து மொபைல் வந்து பார்ப்பேன். எனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுப்பேன். இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் பார்ப்பேன். சில டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ முடிச்சிட்டோம், சரி ஒரு மூவி பார்க்கலன்னா பார்த்துட்டு, ஆனால் அதுலேருந்து டக்குன்னு வெளியில் வந்துடணும். நான் டக்குன்னு வெளியில் வந்துடுவேன். அடுத்து வந்து படிக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுச்சு, ஸோ அடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்துடுவேன்.